அனைவருக்கும் வணக்கம். மணிக்கவிதைகள் பாகம் 2 இடம்பெற்ற ஒரு கவிதை ஏற்றமிகு எண் 13. என் இலக்கங்கள் பல உண்டெனினும் அதில் ஏற்றமிகு எண் 13. பண்ணெடுத்து புகழ்பாடும் பண்புடையதும் 10உடன் 3 சேர்ந்ததும் 13. பண்டைய நாளில் பரமாம்சர் தன் பத்தினியுடன் இறைவாழ்வு வாழ்ந்த ஆண்டுகள் 13. பாட்டிற்கே உரிய நங்கை சரோஜினி நாயுடு இப்பாரினில் உதித்தது பிப்ரவரி 13. ஆசிரமத்தில் அல்லல் நீக்க மகாத்மா காந்திக்கு ஆண்டவர் அளித்த நிதி 1013. ஆசானின் வாழ்த்து பெற்ற சச்சின் டெண்டுல்கர் சேர்த்து வைத்த ஒத்தை நாணயங்கள் 13. அன்பு தலைவர் காமராசர் நாட்டிற்கு பணியாற்ற ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் பதவி நாள் 13. அன்பு மகன் இந்த அவனியில் அவதரித்த நாள் டிசம்பர் 13. 10 ஆண்டின் புதுமலர்ச்சி பிறப்பது முடிந்து போன ஆண்டின் 13ஆம் மாதத்தில் அன்றோ? உத்தமர் காந்தி கணிதத்தில் விருப்பம் கொண்டது கணித மேதை யூக்ளிட்டின் அத்தியாயம் 13. சத்யநாதர் பாரத தந்தை மங்கள திருமண வாழ்வில் ஆரம்ப வயது 13. சத்திய கைலாச மலையில் காணும் மொத்த தங்க கோபுரங்கள் 13. மேலும் திரைக்கவி திலகம் மருதகாசி மண்ணில் உதித்த மகத்தான நாள் பிப்ரவரி 13. கரைக்காணா கவிதைகள் பாடல்கள் தந்த பட்டுக்கோட்டையார் இப்பாரினை கண்ட நாள் ஏப்ரல் 13. மறை போற்றும் தமிழகத்தின் கவிமாமணி மலரடியான் மண்ணில் அவதரித்த நாள் அக்டோபர் 13. மலைச்சாரல் மாமன்றத்தின் 40வது ஆண்டு நிறைவு விழா கண்ட நாள் அக்டோபர் 13. வைகை கவி எனும் வாழ்த்து பெற்ற வைரமுத்து அவர்கள் வையகத்தில் உதித்த நாள் ஜூலை 13. பூமி 13 தீபங்கள் கொண்டது. திதிகளில் 13ஆன திரியோதிசி மிகச் சிறந்தது. 10 எந்திரங்கள் புத்தி, அதனால் உண்டான மனம், அதற்கான தன்மையான பணிவு மற்றும் அகங்காரம் ஆக மொத்தம் 13 யாகத்தில் மந்திரங்களின் ஒவ்வொரு பாதமும் 13 எழுத்துக்களால் ஆனவை. இவ்வாறு எத்தனையோ காரியங்கள் 13இல் தொடங்கி 13லே இயங்கிக் கொண்டு இருந்தும் கூட ஏனோ தெரியவில்லை ஏக்கங்கள் மக்கள் மனதினிலே 13 நினைத்து. நன்றி, வணக்கம்.